அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் நம்பிக்கையுடன். கவிஞர் பா. விஜய் அவர் சொல்லக்கூடிய அந்த கவிதைகளுக்குள்ள சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்குன்னு பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கை சார்ந்து பேசக்கூடிய கவிதைகளாக அவருடைய படைப்புகள் அனைத்தும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பா. விஜய் முதல்ல எழுத்தாளர், அதன் பின்பு பார்த்திங்கன்னா பாடலாசிரியர், இப்பொழுது நடிகர். இப்படி பல பரிணாமங்களை அவர் மாணவருக்காக செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கவிதையிலையும் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. அந்த பக்குவத்தில் நமக்கு ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். என்ன கவிதைன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்பிக்கையுடன் அப்படிங்கிற ஒரு கவிதை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையுடன் கவிதைகள் பார்த்திங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான சில அறிவு சார்ந்த கூறுகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப அருமையான வரிகளாக அவர் போட்டிருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா, இயல்பாகவே ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியும், அப்படி வாழ்வதற்கான எதெல்லாம் நமக்கு இடைசறுகளாக வருது, அந்த இடைசறுகளை எப்படி நம்ம தூக்கி எறியணும், தூக்கி எறிஞ்சால் நம்ம எப்படி மேலோங்கி வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக அவர் பதிவு பண்ணுறாரு. இப்படி பதிவு பண்ணும் பொழுது அவருடைய வரிகள் நம்மளை தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வரிகளும் நம்ம தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்குது. அதில் முக்கியமாக அவருடைய கவிதைகள் சொல்லக்கூடியது தமிழ்மொழி, பெண்ணியம், சூழலியல், இதை சார்ந்த நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்காரு. அதில் நமக்கு பாடத்திட்டமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன். அந்த நம்பிக்கையுடன் பகுதியில் இப்போ அந்த கவிதை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய முதல் வரி பாருங்கள். நம்பிக்கையுடன் காற்று மோதி காயங்கள் வராது, வேதனை தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது. அருமையாக சொல்கிற பாருங்க. காற்று மோதி காயங்கள் வராது. என்றைக்காவது நமக்கு காற்று மேலே அடித்து நமக்கு காயப்பட்டிருக்கா? ஒரு தென்றல் காற்று அடித்தோ அல்லது அருமையான ஒரு கூலிங்கான ஒரு காற்று நம்ம மேலே பட்டு அது நமக்கு காயப்பட்டிருக்கா? வாய்ப்பே கிடையாது. அடுத்த வரி போகிறார் பாருங்க. வேதனை தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடராது. அதாவது ஒரு மனிதனானவன் கண்டிப்பாக வேதனை அடைவான். எதுக்கு வேதனை அடைவான்னா, தோல்வி அடையும் பொழுது. அப்போது அவன் அந்த ஒரு மனிதனுக்குள்ளே தோல்வி வரும் பொழுது தான் அவன் இன்னொரு வரலாறு படைக்க முடியும் அல்லது வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்கிறாரு. அதான் வரலாறு என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தோல்விகள் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடமானது வெற்றி நோக்கி அழைத்து செல்லும் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு முறையும் நமக்காக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா, இயல்பாகவே ஒரு மனிதன் பலமுறை தோல்வியடைகிறான் அப்படின்னா அது ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி போகிறான்னு அர்த்தம். அந்த வெற்றி நமக்கு இயல்பாகவே நல்லதாக அமையும் அப்படிங்கிறத நினச்சி தான் அதை நம்ம பயணம் பண்ணணும். அதுதான் அவர் இங்கே நமக்கு சொல்கிறாரு. எப்போதுமே ஒரு மனிதனானவன் வெற்றி மட்டும் அடைஞ்சிருந்தான் அப்படின்னா அந்த வெற்றியோட பாதை ஒரு வழியில் நின்றுடும். ஆனால் தோல்வியானது நம்மளை நீண்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்றாக அமைகிறது. அடுத்த வரி பாருங்க. அற்புதமாக, பரிசுகள் போதை தரும், தோல்விகள் போதனை தரும். எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு புகழ்ச்சி அதிகமாக புகழ்ந்தோம்னா நமக்கு நம்மளை தூக்கி உச்சாணியில் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அது எப்படின்னா பரிசு பொருள் தர்ற மாதிரி தான் நமக்கு அர்த்தம். அந்த பரிசு பொருள் எப்படின்னா போதை தரும் அப்படின்றாரு. அப்படின்னா அதிகமான பரிசுன்னு அந்த போதையிலே வாழ்ந்துட்டோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தராது. ஆனால் அதுக்கு அடுத்த வரி சூப்பரான வரி போகிறார் பாருங்க. தோல்விகள் போதனை தரும். நம்ம எத்தனை முறை தோல்வி அடைகிறோமோ ஒவ்வொரு தோல்வியிலையும் ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதற்கான வெற்றியை நம்ம அடைவோம். அந்த வெற்றியானது மிக பலமான வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம தோற்கும் பொழுதும் அதுக்கான தோல்விக்கான அந்த ஏன் தோற்றோம், எதுக்கான தோற்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆராயும் பொழுது தான் நமக்கு தெரியும் அதுக்கான வெற்றி பாதை மிக நீண்ட அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹிட்லர் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்காரன்னு சொல்லுவாங்க ஹிட்லரை. அந்த ஹிட்லருக்கான மிகப்பெரிய வெற்றியை பார்த்திங்கன்னா அவனுடைய தைரியம்தான். அந்த தைரியம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு 3 அடி தான் இருப்பார் ஹிட்லரு. அவர் அடிக்கடி சொல்லக்கூடியதுன்னா, நான் அனைவரையும் தலை நிமிர்ந்து தான் பார்ப்பேன், என்ன எல்லாரும் பார்க்கும் பொழுது தன்னை குனிந்தான் பார்ப்பாங்க, எனக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படிம்பார். இப்போ பாருங்களேன், அவருக்கான அந்த நான் குள்ளமாக இருக்கிறேன்,
நான் வந்து உயரமாக இல்லை அப்படிங்கிறத நினைக்காம என்னுடைய நோக்கம் வந்து வெற்றி அப்படிங்கிறத நோக்கி அவர் சொல்லுவார். அப்படி இப்போ ஒவ்வொரு முறையும் அவர் தோற்கும் பொழுதும் அல்லது ஆராயும் பொழுதும் அவருக்கான அந்த விஷயத்தை வந்து ஆராய்ந்து பார்ப்பார். அப்போ அந்த ஒவ்வொரு தோல்வியிலும் அவருக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஆராய்ந்து பார்த்து மேலோங்கி போவார். அப்போ அதை மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த தோல்வி தான் அவனுக்கு போதனையை வந்து கற்றுத்தரும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக நமக்கு வந்து பா விஜய் வந்து சொல்கிறாரு. நன்றி.